மாபெரும் சபையில் வீட்டிற்கும் ஆமம்மா பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்கள் கலாரசிக பெருமைகளுக்கும் ஆமா தலைவர் ஐயா அவர்கள் ஆமா செயலாளர் பொருளாளர் கணக்காளர் அண்ணா அவர்களுக்கும் ஆமா தர்மகர்த்தா அண்ணாச்சி அவர்களுக்கும் ஆமா கோவில் குடைவிழா நிர்வாக கமிட்டியார் அண்ணாச்சி அத்தனை பேர்களுக்கும் ஆமா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் மூத்தவர் யாரும் தெரியுமா? யாருமா? நம்ம கணக்கு பிள்ளை ஐயா தான். முதல்ல கணக்கு பிள்ளைய தான் கேட்கணும். எனக்கு கணக்கு பிள்ளையை தான் பிடிக்கும். அப்படியா? ஏன்னா அங்கதான் அவர் நிறைய மஞ்ச பையோட தூக்கிட்டு தெரிவார். ஓஹோ, பைசாவை மேனடங்களுக்கு விட மாட்டேன். ஆமா, மஞ்ச பை அவர்தான் இருக்கும். அவர்கிட்ட தான் இருக்கும். அப்படியா? பிறகு என்ன? தலைவர், செயலாளர், பொருளாளர், கணக்காளர். ஆமாம்மா, அத்தனை உள்ளங்களுக்கும் அவர்களுக்கும் ஆமா இங்கே குடியிருக்கும் பொதுமக்கள் அத்தனை எல்லா உள்ளங்களுக்கும் ஆஹா மைக் செட் ரொம்ப பிரமாதம், சூப்பர். வருஷம் நானும் படிக்கிறேன், வருஷம் என் தம்பியும் வந்துகிட்டு இருக்கு. நல்லது. அவ்வளவு அழகுல வச்சிருக்காரு பாருங்க. சிவஞானபுரம் மாநகரத்தை வாழ்ந்து வரப்பட்ட சரி மைக் செட் தம்பி தங்கமால்புரம் மாநகரத்தில் ஆமா அருணா மைக் செட் ஆபரேட்டர் தம்பி அவர்களுக்கும் சாப்பாடு நல்ல ஏற்பாடு ஆமாம்மா. அடேங்க அப்பா, வெளியூரிலிருந்து தரிசிக்க வந்த கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கும் போட்டோகிராஃபர் அண்ணா அவர்களுக்கும் மீண்டும் ஸ்ரீ அருள்மிகு அடைக்கலாண்ட தகையனார் ஆஹா பங்குனி திருவிழா உத்தரத்தை முன்னிட்டு நாமல் பாடக்கூடிய கதை என்ன கதம்மா? ஸ்ரீ அரியரபுத்திரன் ஐயன் சாஸ்தாவோட கதையை பாட அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். சரி, இவ்வகை குற்றம் இருந்தாலும் ஆமாம்மா குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைக்கொண்டு நாங்கள் பாடக்கூடிய கதையை கடைசி வரை என்று கேட்கும்படி மிக தாழ்மையுடன் உங்கள் பாத நிதானத்தை தொட்டு வணங்கி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன் பாப்பாடு நாடா அவர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சரி மனமான நன்றியை தெரிவித்து கதை ஆரம்பிக்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். இந்த கதை அப்படி இல்லை, அதையும் சிவனும் சேர்ந்து கையனாரியனும் புத்திரனை நூல் பெற்றதாக சொல்லப்படுகின்றது. ஆணும் குடி பிறந்த பிள்ளை ஆனதாய் இவன் தான் ஆண் பிள்ளை என்று சொல்லப்படும். ஆண் பிள்ளை, ஆமா சரி. இப்படி பெருமை வாய்ந்த சாஸ்தாவின் கதையை வல்லரக்கன் கதை என்று சொல்வார்கள். எப்படி என்றால் எப்படி அம்மா? அதிகரே உருவமாறி அற்புதமாக ஒரு நாள் பறிவுடங்கோடி வார மீது உதித்தவாள் சொரிமுத்தி ஐயன்களை துரிதமாவில் பாடை கரிமுக தோணாம் தந்தி கணபதி காப்புத்தானை பானாகிய பொன்னுவெளி கைலாச பகவான் பார்வதி 33 தேவர்கள் 40 என்ன ரிஷிமார்கள் கிண்ணறர் கெம்புருடர் கெண்ட காந்தவர்கள் பகவானை பார்வதி மணிவணங்க இருக்க அப்போது தேவர்கள் நினைக்கிறார்கள் சரி நாம என்றைக்கும் இளமையாக இருக்க வேண்டும். என்றைக்கும் ஆமா, என்றைக்கு 16 வயசு போலதான் இருக்கணும். ஆமா, வயசு கூடிடக்கூடாது, கூடாது. இளமையா இருக்கணும். என்னமா பண்ணலாம்? இளமையா இருக்கணும்னா பியூட்டி பார்லர் தான் போகணும். கோவில் பூசாரி கேட்க வேண்டியதுதான். இளமையா இருக்கணும். இப்போ இளமையாவே இருக்காரோ? அப்படியா? நானும் அப்படியே இருக்கேன், அவர் அப்படியே
அப்படியே இருக்காங்க. அப்படியே தான் இருக்காங்க. உங்களுக்கு 90 வயசானாலும் நீங்க ரெண்டு பேரும் அப்படித்தான் இருப்பீங்க. உங்களுக்கு அப்படியா? அப்படித்தான் இருக்கீங்க. இளமையா இருக்க வேண்டுமானா தேவாமிர்த சாப்பிட்டா இளமையாக இருக்கலாம். அப்படியா? ஆமா. சரி, தேவாமிர்தம் எங்க போய் சாப்பிட முடியும்? அது எங்கம்மா கிடைக்கும் சொல்லுங்க. திருப்பாற்கடலை தாலியாக்கி சரி மகா மேரிகிரிய மத்தாக நட்டி 1000 தலையில் ஆதிசேனை பாம்பு கைலாக மாற்றி தேவர்கள் ஒரு புறமும் அரக்கர்களை துணை கொண்டு திருப்பாறு கடலை கடைந்தார்கள். அப்படி கடைந்த போது முதலாவது யார் வந்து பிறக்கிறார் தெரியுமா? யாரம்மா? உடுக்கார அக்கா வந்து பிறக்கிறா. உடுக்கார அக்கா யார் தெரியுமாமா? மூதேவி வந்து பிறக்கா. மூதேவி முதலாவது கடையும் போது மூதேவி வந்து பிறக்கிறா. உங்க அக்கா மூதேவியா? எங்க அக்கா கிடையாதம்மா. எங்க அக்கா யார் தெரியுமா? யாரு? பஞ்சகமத்தான் பாத்துக்கோ. யாரு? இரண்டாவது கடையும் போது எங்க அக்கா ஸ்ரீதேவி. எங்க அக்கா ஸ்ரீதேவி. ஆமா, அதான் வஞ்சகமான பொம்பளை அவதான். ஆமா. ஒரே அமிர்தத்திலையும் மூதேவியும் ஸ்ரீதேவி வந்து பிறக்கின்றார்கள். அப்போது பகவான் பார்த்தார். சரி, முதலாவது பிறந்ததினால் உன்னுடைய பெயர் மூதேவி. நீ எங்கும் நிறைந்தவளாக இருப்பாய். இறைவனாக பிறந்தவள் ஸ்ரீதேவி. உனக்கு யார் பிடிக்குமோ பிடித்தவரை இடத்துல சென்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம். இப்ப இந்த அம்மாவை தான் பிடிச்சிருக்கு. ஸ்ரீதேவி அம்மாவுக்கு இந்த அம்மாவை பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை தொங்குதுன்னு. அப்படியா? ரைட்டு. ஆகையினாலே சரி, மூன்றாவது கற்பக விருட்சம், நான்காவது காமதேனு, ஐந்தாவது ஐராவதம், சரி, ஆறாவது அகலிகை, ஏழாவது வைடூரியம், எட்டாவது முத்துக்கை, ஒன்பதாவது காமதேனு, சரி, 10வதாக தேவர்கள் கடைகின்ற போது தேவ அமிர்தமாகவே திரண்டது. அமிர்தம்? ஆமா. பார்த்தார்கள் தேவர்களும் அரக்கர்களும். அந்த தேவா அமிர்தம் கண்டவுடனே அந்த தேவர்களும் அரக்கரும் சண்டை போடுவதை பார்த்த போது இதையெல்லாம் பார்த்தது யார் தெரியுமா? யார் வேலை அம்மா இதெல்லாம்? அரியரி அச்சுதை கோபால கண்ணன் பார்த்தார். கண்ணன் வேலை. அரக்கர்கள் வீரம் படைத்தவர்கள். ஆமா, தேவர்களை அழித்து விட்டால் அழித்து விடுவார்கள். கண்டிப்பாக அழித்து விடுவார்கள். இந்த சண்டையை தீர்ப்பதற்கு நாம தான் போட வேண்டும். உள்ள போனாத்தான் சரிக்கு வரும். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு தேவர்ல அரக்கரும் எனக்கு உனக்கு ஒரே சண்டை போடுறாங்க. சண்டைக்காடு ஓடுறாங்க. பாத்திரத்தை கூட வச்சுக்கிட்டு நீ இழுக்க நான் இழுக்க இது ரெண்டு பேரும் சண்டை பார்த்தா எனக்கு தான் தேவவேதம் உனக்கு தான் தேவவேதம் என்று சண்டையிடுகிறார்கள். அப்போது தேவர்களும் அரக்கரும் சண்டை கொள்வதை கண்டு மாயக்கண்ணன் மோகினி பெண் வேடம் எடுத்து மோகினி வேடம். ஆமா, சரி, அந்த தேவர்கள் அரக்கரை பக்கத்திலே மாயக்கண்ணன் எப்படி புறப்பட்டு வருகின்ற எப்படி அம்மா படக தந்தை கொலிசி கீடு உண்டோமோ பொலிசி கீடு உண்டோமோ பொலிசி தேவாமிர்தம் முடிந்தது. சரி, அந்த அரக்கரை பக்கத்திலே வந்தவுடனே வெறும் பாத்திரத்தை குபர கௌதரா வெறும் பாத்திரத்தை காண்பித்து விட்டு கண்ணன் மாயமாக மறைந்தார். பட்டியல் எழுந்தாரு அரக்கர்கள் கூட்டங்க. வரத்தான் செய்யும். இது தேவர்கள் செய்த மோசம். ஆமா என்று தேவர்கள் இடுக்க மணிய போது மறுபடியும் தேவாதி தேவர்கள் அரியரி அச்சுர கோபால கண்ணா நாராயணா என்று பெண்மேலும் எடுத்து தேவாமிடம் கொடுத்த கண்ணா என்று தேவர்கள் நினைத்த போது இந்த அரக்கரை என் இடத்திலே இருந்து காப்பாற்றி வேணும் கண்ணா என்று முறையிட்டவுடனே என் பெருமான் நாராயணன் தன்னுடைய சக்கராயத்தை அரக்கன் மீது பிரயோகம் செய்கின்றார். அந்த சக்கரத்திற்கு பயந்து எல்லோரும் ஓடி பாதாள உலகத்திலே மறைந்தார்கள். எல்லாரும் ஓடுறாங்க. ஆமா, அதுல ஒரு ராட்சகி பெண்குடியாய் சரி துந்திமி என்று சொல்லக்கூடிய அறைக்கு சரி அவள் மட்டும் எழுந்து ஓடவில்லை. ஏன் தெரியுமா? ஏனம்மா? அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாமல் மண்டிட்டு தவ இருக்கிறார். பகவான் ஒன்று இந்த கண்ணன் சக்கரம் நம்ம கழுத்து அறுத்து செல்லட்டும், இல்லை என்றால் நமக்கு குழந்தை வளர்த்தி கொடுக்கட்டும். ரெண்டுல ஒண்ணு கொடுக்கட்டும். மண்டி போட்டு ராட்சிகை பெண்குடியாய் அவை அந்த கண்ணகிரானை வணங்கி நின்ற போது சரி கண்ணன் ஒளி சக்கரத்தில் மகிமையாளை ராட்சிகை பெண்குடியாய் அங்கிருந்து கர்ப்பமுற்றி ஒரவதி மதையிலை உடையவரை இரண்டவரை மதையிலை பேரமா தங்கவேமா ஒன்றவரை மதையிலை முக்கண்ணனை தங்கவேமா நான்கவரை மதையிலை ஐந்தாவது மதையிலை
படுப்பா. நான்லாம் மல்லாக்க படுப்பேன், குப்புற படுப்பேன், எப்படினாலும் படுப்பேன். அது என்ன மல்லாக்க படுப்ப? நாங்கெல்லாம் அப்படித்தாம்மா. அப்படியா? ஒரு வாரமா படுக்கணுமாக்கும். அப்படிலாம் படுக்க வேண்டியது. எப்படி? ஆனா எங்க அம்மாச்சி சொல்லும், எப்படி? அடியே எந்திரிச்சு கைய ஊனித்தான் அங்கிட்டு திரும்பி படுக்கணும்னு. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. கிடையாது. என்ன சொல்லுச்சு தெரியுமா எங்க அம்மாச்சி? எப்படி? வலது கை ஊனி அங்கிட்டாம படுத்த அப்படின்னா, எந்திரிச்சு அப்படின்னா உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்குண்டின்னு. சரி. அடுத்து இடது கை, நீ வலது கை ஊனி எந்திரிச்சுன்னா ஆம்பளை பிள்ளை, இடது கை ஊனி எந்திரிச்சா பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. ரெண்டு கை ஊனி எந்திரிச்சா பாட்டின்னு உனக்கு ரெட்டை பிள்ளை பிறக்குமான்னு. அப்படியா? ஆமா, அதான கேட்டேன். நான் ரெண்டு கை ஊனாம எந்திரிச்சு பாக்கேன்னு. நீ உனக்கு அப்பட நீ மாசமா இல்லடி, வயிற்றுல பாண்டு வளர்ந்துருச்சுட்டா. ஓ மாமாச்சி. ஆமா. அதனால இப்பவும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வலது கை ஊனி எந்தியம்மா உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆமா. இப்ப கீழே உட்கார்ந்து தானே எந்திக்கிறது, எல்லாமே சேர்தான். சரி, சாப்பிட டைனிங் டேபிள் தான். ஆமா. உட்கார சேரு சோபா தான். எங்கிட்ட கூட கீழே உட்கார. அதனால அந்த சோழிக்கு இடம் கிடையாது. முட்டு வலிக்கு, முட்டு வேற வலிக்குது. சேரத்தான் நம்ம தேட வேண்டியது. சேரத்தான் தேட வேண்டியது இருக்கு. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்க போறாங்க. எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் இப்பையில இருந்து? ஆமா. அப்படின்னு நாங்க அப்படியே விட்டாச்சு. திட்டு முட்டெல்லாம் எங்களுக்கு அடிக்காது. கிடையாது. ராட்சகி பெண்குடியால் 10 மாதம் பூர்த்தியாகி அநேக மருத்துவத்தையை சூடி சரி ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தை? ஆமா. ஆம்பளை பிள்ளையா? ஆமா. என்ன அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்த போது சரி அடித்தார்கள் 21 மணிக்குளவை. மணிக்குளவு போட்டாங்களா? ஆமா. அப்ப போட்டிருப்பாங்க. இப்ப ஆஸ்பத்திரியில போட்ட அவ்வளவுதான், நர்ஸ் ஊசி போட்டுருவா. அப்படியா? சரி. குளவெல்லாம் போட முடியாது, குளவையெல்லாம் போட முடியாது. அருவம் இல்லாம இருக்கணும். ஆமா. இப்ப ஒரு குழந்தைய பார்த்ததுக்கு மஞ்சள் பை நிறைய ரூபாய் வேண்டி இருக்கலாம். முதல்ல ரூபாய் வச்சுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கே போகணும். ஆமா. அதனால சரி ஆகையினாலே சரி 21 மணிக்குளவை அடித்தார்கள் ராட்சகி பெண்குடியால் அரண்மனையில். அடே அப்பா. கொப்பிலில் ஆனரத்தை உளிப்பாட்டி தொட்டி வைத்து சரி மாணிக்க பொழுந்தொட்டில் மைந்தரையும் தான் கிடத்தி சுந்தர பொழுந்தொட்டில் சுகப்படலை படுக்க வைத்து அப்பா தாளாட்டி சீராட்டி அந்த குழந்தை பிறந்த போது அந்த பெற்றடித்த பாலனை
மிக்க நன்றி. மிக அருமையாக ஒரு அவங்க அவங்க வேலையை செய்தாங்க. ஆனால் கூப்பிட்டுறதுக்கு தான் ஆள் இல்லை. வில்லுப்பாட்டை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. முன்னாலெல்லாம் ஓடி பிடிச்சி இடம் பிடிப்பாங்க. காலங்கள் மாறிவிட்டது. நன்றி. வில்லு போட்டு அதாவது ஆமாம் உண்டியலூர் மனவெட்டி ஆமாம்மா ஸ்ரீ அரைவகை அடைக்கலங்காத்த ஐயனார் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு ஆமாம்மா நமக்கு மாலை அணிவித்து கெவுருவித்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் எந்த ஊருக்கு போனாலும் ஆமா நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் மாலை போடுவாங்க. ஆமா இவங்களுக்கெல்லாம் பார்த்து காமால வந்துடும். அப்படியா? ஆமா. இப்ப எல்லாத்துக்கும் நம்ம சரியான மாலை எல்லாரையும் பாருங்க. இப்பதான் சிரிச்ச மணிக்கு இருக்காங்க. எல்லாருக்கும் மாலை போட்டுருக்காங்க. பூமாலையில புகழ் மாலை, ஆமாம்மா, மாணிக்க மாலை, மரகத மாலை. ஆமா. அதாவது மாலை அணிவித்து கெவிழ்வித்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கும் ஆமா முள்ளு முறியாமல் முடித்தோ வாடாமல் இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கிருபையினாலே அவர்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் ஓடினாலும் ஐயனாரை கிருபையாலே கற்பசுவாமி கிருபையினாய் அந்த வேச்சியமா கிருபையினாய் 61 மந்தியோட 21 தெய்வங்களோடு அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கிருபையினாலே முள்ளு முறியாமல் முடித்தோ வாடாமை இன்றைக்கு வாழையடி வாழையாக வேணும் என்று அவளுக்கு நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்து நன்றி கலந்த வணக்கம். பாருங்கம்மா கோவா கொடி படந்தத பாருங்கம்மா கொடி படந்தத பாருங்கம்மா கோவா படந்தத பாருங்கம்மா கோவா கொடி படந்தத பாருங்கம்மா கொடி படந்தத பாருங்கம்மா அந்த கோவைக்குள் இருக்க வெற்றிய மாடுங்க கொண்ட வரிசைய பாருங்கம்மா அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ பாபா படந்தத பாருங்கம்மா பாபா பட்டி படந்தத பாருங்கம்மா பட்டி படந்ததை பாருங்கம்மா பாபா படந்ததை பாருங்கம்மா பாபா பட்டி படந்தத பாருங்கம்மா பட்டி படந்ததை பாருங்கம்மா அந்த பாறைக்கோள் இருக்க வெற்றிய மாடுங்க பாலை கம்மினத பாருங்கம்மா கும்மியடி கும்மியடி நல்ல குடலி வளர்ந்து கும்மியடி அலையில கும்மி அலையிலோ பரவ போட்டு கும்மியடி நல்ல குடலி வளர்ந்து கும்மியடி சுரபடந்ததை பாருங்கம்மா சுர சுத்தி படந்தத பாருங்கம்மா சுத்தி படந்தத பாருங்கம்மா சுரபடந்ததை பாருங்கம்மா சுர சுத்தி படந்தத பாருங்கம்மா சுத்தி படந்தத பாருங்கம்மா அந்த சுரகால் இருக்க வெற்றிய மாடுக்கு சுத்தி கட்டிகள பாருங்கம்மா அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ ஆளவையரவே ஆடி வர நல கனியா கொத்திமே பாடி வரேன் கனியா கொத்திமே பாடி வரேன் ஆளவையரவே ஆடி வர நல கனியா கொத்திமே பாடி வரேன் கனியா கொத்திமே பாடி வரேன் ஆடி வருகிற பெற்றியம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிப்போம்மா ஆனந்த நாதினம் கண்ணாடி பொழுது ஆனந்த நாதினம் கண்ணாடி ஆனந்த நாதினம் கண்ணாடி நாதினம் கண்ணாடி பொழுது ஆனந்த நாதினம் கண்ணாடி சைக்கிள் வரத பாருங்கம்மா சைக்கிள் சாஞ்ச வரத பாருங்கம்மா சாந்தி வரத பாருங்கம்மா சைக்கிள் வரத பாருங்கம்மா சைக்கிள் சாஞ்ச வரத பாருங்கம்மா சாய்ந்து வரத பாருங்கம்மா அந்த சைக்கிள் தடம் போல பத்திரகாலிக்கு சங்கிலி மின்னத பாருங்கம்மா அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலோ அலையில கும்மி அலையிலம்மா அலையில கும்மி அலையிலோ பசுவரை பாருங்கம்மா பசு பாய்ந்து வரத பாருங்கம்மா பாய்ந்து வரத பாருங்கம்மா பசுவரை பாருங்கம்மா பசு பாய்ந்து வரத பாருங்கம்மா பாய்ந்து வரத பாருங்கம்மா பசுவரை
பாருங்கம்மா மோதி வரத பாருங்கம்மா முத தடம்பல பேச்சியம்மா மோதிர மின்னுதா பாருங்கம்மா நன்னாதீனம் தன்னானே போடு தானம் நன்னாதீனம் தன்னானே அனனனாதிதான் தன்னானே நன்னாதீனம் தன்னானே போடு தானம் நன்னாதீனம் தன்னானே கோபி படுந்தத பாருங்கம்மா கோபப்பட்டந்ததை பாருங்கம்மா கோபா கொடி பட்டந்ததா பாருங்கம்மா கோலங்கி வர நில வேதல பூதமா அடி வரே பூதமும் ஆடி வரேன் அடி வருகிற பேச்சியம்மாளுக்கு ஆனந்த கும்மிய கொட்டுங்கம்மா உயர்ந்த கும்மி அடிப்போமம்மா சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ சுப்பிரமணிய சாமி என்பார் கார்த்திகேயன் என்பார் சுவாமிநாதன் என்பார் முக அமுதன் என்பார் பாலசுப்பிரமணியன் என்பார் கருணாகரன் என்பார் கதிர்காம கந்தன் என்பார் கதிர்வேல சுவாமி என்பார் சேனாதிபதி என்பார் கதிர்வேலன் என்பார் பரமகுரு என்பார் முத்துக்குமாரன் என்பார் சூரனை கூறு போட்டவனாம் சுனாமியை விரட்டி விட்டவனாம் போகர் கொடுத்த பொக்கிஷமாம் பஞ்சாமிர்த பிரியனாம் பக்துமலை சுவாமியாம் அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ பங்கிலி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்கிலி மாதம் புதனது உத்திரம் அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் பாஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் இந்திரமாகவே அமர யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கு சிவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார் கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றோ